ஹலோ ஹோய் மக்களே, வீட்டில் அனல் தாங்கலை. ஏசி மாற்றி இப்போ ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகலான்னா அது வேறு செலவு அதிகமாகும். கலட்டுறதுக்கு ஒரு செலவு, போகிறதுக்கு ஒரு செலவுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் சின்னதாக ஒரு ஐடியா. என்ன ஐடியா? சின்னதாக ஒரு ஐடியா. அது என்ன ஐடியான்ட்டு வேண்டி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஃபெவிகால் போடலாமா இல்லை சிலிக்கான் சீலிங் வச்சு போடலாமான்னு பார்த்தேன். சிலிக்கான் கன்று வச்சு போடலாம் அப்படின்றதுனால நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர் போயிட்டு சிலிக்கான் சீலிங்கும் வாங்கியாச்சு. சிலிக்கான் கன்று 200 சிலிக்கான் சீலிங் 250. ஒரு வழியாக வாங்கியாச்சு. அதாவது ஒரு ஷீட் 45. இது தம்பிட்டு வீட்டில் செட்டப் பண்ண வேண்டியது தான். அதை நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. அளவு எடுத்தாச்சு. மேலே சீலிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ன்ற கணக்கு காட்டுது. 8 அடி அகலம், இது 8 அடி நீளம், 10 அடி. ஸோ இதுக்கு வந்து சிலிக்கான் போடுவோம். இப்போ நீங்கள் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கோம் உட்காந்து. ஃபைனலி போட்டாச்சு. பாதி தான் போட்டேன், பாதி போடல. அதுக்கப்புறம் போட்டு வாங்கிக்கலாம். ஹாய் மக்களே. என்ன ஹாய் மக்களே? இது கொஞ்ச நேரம் காய விட்டால் கூட இந்த சிலிக்கான் வந்து ரப்பர் மாதிரி இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி சொன்னேன்ல. இல்லை பாருங்கள், சிலிக்கான் அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோன்னே அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த தர்மாக்குள்ளே நான் கொஞ்ச நேரம் விட்டேன், ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு போட்டு டக்குன்னு பூசிடுவேன். மக்களே, கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. இந்த டைமில் இந்த ரூம் செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ போட்டதுலேருந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு ஹீட் இல்லை. நான் காட்டாயிருங்களேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மேலே பாருங்கள், ஓரளவுக்கு போட்டிருக்கேன். இந்த பக்கம் தான் போட்டிருக்கேன், ஒன்றும் அந்த பக்கம்லாம் போடலை. சரி, ஓகே. ஃபேன் மூமெண்ட்ஸ் இருக்க இடத்துல மட்டும் போட்டால் போதும். எனக்கு மேலே வீடு இருக்குது. இது மேலே வீடு இருந்தால் இவ்வளோ அனல் வருது. ஸோ ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே தான். நான் வந்து இந்த சிலிக்கான் சீல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரல, எதுவும் அப்படியே நிற்கிது ஸ்டெடியாக. போடாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை விட இப்போ சூப்பராக தான். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டாங்க.